ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 1.52 லட்சம் கன அடியாக அதிகரித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நேற்று நீர்வரத்து 1.40 லட்சம் கன அடியாக இருந்த நிலையில் தற்போது ஒகேனக்கலுக்கு வரும் நீர்வரத்தின் அளவு 1.52 லட்சம் கன அடியாக அதிகரித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் திருமலைவாசனிடம் கேட்கலாம். திருமலைவாசன், கூடுதல் விவரங்கள். தொடர்ந்து ஒகேனக்கல் காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருகிறது. கர்நாடக அணையிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் ஒகேனக்கல் காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருகிறது. தற்போது நிலவரப்படி வினாடிக்கு 1,52,000 கனஅடியாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. நேற்று மாலை வினாடிக்கு 1,40,000 கனஅடியாக அந்த நீர்வரத்து திடீரென்று படிப்படியாக அதிகரித்து 1,52,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து வந்து கொண்டிருக்கிறது. கர்நாடகா, கேரளா, குடகு, மைசூர் உள்ளிட்ட பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கேஎஸ் அணைகள் வேகமாக நிரம்பி வருது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 1,60,000 கனஅடியாக தண்ணீர் திறக்கப்பட்ட வந்த நிலையில் இன்று காலை தமிழக கர்நாடக எல்லையான பிலிகுண்டலுக்கு வினாடிக்கு 1,52,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து வந்து கொண்டிருக்கிறது. அதிக நீர்வரத்தின் காரணமாக ஒகேனக்கலில் உள்ள ஐந்தருவி, ஐவர்பாணி, சினியேரி, மெயின் உள்ளிட்ட அனைத்து அருவிகளும் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தண்ணீரால் மூழ்கப்பட்டுள்ளது. மேலும் ஒகேனக்கல் சுற்றுலா பணி நலனை கருதி 13வது நாளாக பரிசல் சவாரி செய்வதற்கும் அருவியில் குளிக்கும் தொடர்ந்து தடை நீடிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அதிக நீரத்தின் காரணமாக ஒகேனக்கலில் உள்ள நாகர்கோவில், ஓட்டமலை, முதலைப்பனை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்கள் செல்லுமாறு வருவாய்த்துறையின் மூலமாக தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி திருமலைவாசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.